பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய நகரத்தோட பெயர் தாங்க பூரி. பல புராண நிகழ்வுகள் நடந்ததா சொல்லப்படக்கூடிய இந்த பூரி ஆலயத்தின் சிறப்புகள் அநேகம் இருக்குங்க. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கு விரும்பி வந்து கோயில் கொண்டார் என்று சொல்லுறாங்க. இந்திர தூய்மன் என்ற மன்னன் பூ உலகில் பகவான் விஷ்ணுவுக்கு மாபெரும் ஆலயம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று விருப்பப்படுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா தானே சிற்பியாக வந்து இங்குள்ள ஆலயத்தையும் கருவறை தெய்வங்களையும் பார்த்து பார்த்து வடிவமைத்ததா சொல்லுறாங்க. 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த ஜெகநாதர் ஆலயத்தில் மூலவராக 3 தெய்வங்கள் இருக்கிறாங்க. பாலபத்திரர் என்ற பெயரில் பலராமரும், ஜெகநாதர் என்ற பெயரில் மகாவிஷ்ணுவும் வீற்றிருக்க, கிருஷ்ணரின் தங்கையும் சுபத்திரை என்ற நாமத்தோடு எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். இவர்கள் மூவரோடு சேர்த்து பகவானின் சுதர்சன சக்கரமும் வழிபடும் பொருளாக இந்த ஆலயத்தில் இருக்கிறது. பூரி ரத யாத்திரை ஆண்டுதோறும் ஆஷாட மாதத்தின் வளர்பிறையின் 2ஆம் நாளில் தொடங்குகின்றது. இந்த யாத்திரையின் போது பயன்படுத்தப்படும் தேரானது ஒவ்வொரு ஆண்டும் புதியதாகவே செய்யப்படுவது இதன் சிறப்பாகும். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் புது தேர் செய்யப்பட்டு யாத்திரைக்காக காத்திருக்கின்றது. இந்த ஆண்டு பூரி ரத யாத்திரை 2024 ஜூன் 29ஆம் தேதியே தொடங்கிவிட்டது. இருப்பினும் ஜூலை 7ஆம் தேதி வெகு விமர்சனையான கொண்டாட்டத்திற்கு பிறகு இந்த விழாவும் நிறைவடையும். ஒவ்வொரு ஆண்டும் 4 முதல் 5 லட்சம் யாத்ரீகர்கள் கலந்து கொண்டு இந்த தேரினை தரிசனம் செய்கின்றார்கள். பூரி ரத யாத்திரையில் வருகின்ற ரதத்தினை தரிசனம் செய்ய இந்தியர்கள் மட்டும் அல்ல, வெளிநாட்டவர்களும் காத்திருக்கிறார்கள். அலைமோதும் மக்கள் கூட்டத்தின் நடுவில் அசைந்து வருகின்ற தேரின் அழகினை பார்ப்பதற்கு 1000 கண்கள் வேண்டுமென்றே கூறலாம். இப்படியாக இந்த ரதத்தில் இருக்கின்ற தெய்வங்களை தரிசனம் செய்வோருக்கு ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இப்பேற்பட்ட புண்ணிய பூரி ரத யாத்திரையில் முடிந்தால் நாமும் கலந்து கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவின் அருளை பெறுவோம். என்ன நேயர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் இன்னொரு பக்தி தகவலோடு உங்கள் பசியாற்ற வருகின்றேன். அதுவரை காத்திருங்க பக்தி பசியோடு. வணக்கம்.